Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோல நம்ம have you ever யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். Come let's begin. First of all, have you ever அப்படினா என்னன்றதை பார்க்கலாம். Have you ever அப்படினா நீங்க எப்பயாவது இந்த வேலையை இந்த ஆக்ஷனை எப்பயாவது நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நம்ம have you ever யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சாதாரணமாக கேட்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நீங்கள் கால் பண்ணீங்களா அப்படின்றதுக்கு have you ever கேட்க மாட்டோம். நீங்கள் எப்பயாவது இவங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எப்பயாவது இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா, இதுக்கு தான் நம்ம have you ever யூஸ் பண்ணுவோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். have you ever been to Delhi அப்படின்னா நீங்கள் எப்பயாவது டெல்லிக்கு போயிருக்கீங்களா. நீங்கள் எப்பயாவது அது வந்து எப்போ வேணால் நடந்திருக்கலாம். ஓகே, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்திருக்கலாம், இப்போ ரீசெண்டாக கூட நடந்திருக்கலாம். பட் நீங்கள் கேட்கும் போது இப்படி தான் கேட்கணும் have you ever been to Delhi. ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து இப்போ யாராவது உங்களை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி கொடுக்கலாம். yes I've been to Delhi. I've been to Delhi once. நான் ஒரு தடவை டெல்லிக்கு போயிருக்கேன். I have been to Delhi once. ஓகே, இல்லை நோன்னு சொல்லணும்னா I've never been to Delhi. ஓகே, I did not go to Delhi. I haven't been to Delhiன்னு சொல்லக்கூடாது. I've never been to Delhi. எப்பயாவது போயிருக்கீங்களா, இல்லை நான் எப்போதுமே போனதே இல்லை, நான் இது டெல்லிக்கு இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I've never been to Delhi. No, I've never been to Delhi. Have you ever tried Japanese food? நீங்கள் எப்பயாவது ஜாப்பனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எப்பயாவது ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you ever tried Japanese food. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம். எஸ்னா yes I have, ஷார்ட்டாக yes I have அப்படின்னு சொல்லலாம். or yes I have tried Japanese food 6 months ago, or I've tried Japanese food once, அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். இல்லைனா no I have never, no I've neverன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். or no I've never tried Japanese foodன்னு சொல்லலாம். அடுத்தது have you ever seen a peacock dancing. நீங்கள் எப்போயாவது பீகாக் டான்ஸ் ஆடுறத பார்த்துருக்கீங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். எப்போயாவது நீங்கள் மயில் டான்ஸ் ஆடும்போது பார்த்துருக்கீங்களா, தோகையை விரித்து டான்ஸ் ஆடும்போது பார்த்துருக்கீங்களா, எப்போயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you ever seen a peacock dancing. எஸ்னா yes I have seen, or no I have never அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்தது have you ever worked with this team. இந்த டீமில் எப்போயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா. ஸோ திஸ் இஸ் சச் அ குட் டீம், இது ரொம்ப நல்ல டீம், இந்த டீமில் நீங்கள் எப்போயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா. have you ever worked with this team. yes I have worked with this team. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லைனா நோ நான் இந்த டீமில் ஒர்க் பண்ணதே இல்லை, no I've never worked with this team அப்படின்னு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்தது have you ever heard about this. இதை பற்றி நீங்கள் எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதை பற்றி எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு கான்செப்ட் வருது, இல்லை புதுசாக ஒரு புக் வருது, இந்த புக்கை பற்றி நீங்கள் எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you ever heard about this. ஆன்சர் எஸ்னா yes I have heard about this, or no I have never heard about this. இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை, no I have never heard about this. All right, the next one, have you ever listened to his songs. இவர் பாட்டு நீங்கள் எப்போயாவது கேட்டிருக்கீங்களா. ஓகே, இளையராஜா சாங்ஸ் எப்போயாவது கேட்டிருக்கீங்களா, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எப்போயாவது கேட்டிருக்கீங்களா, இல்லை இந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் சாங்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிலாம் கேட்குறதுக்கு have you ever listened to his songs. எஸ்னா yes I have listened to his songs, இல்லைனா ஷார்ட்டாக yes I have. நோனா no I have never listened to his songs. no I have never அப்படின்னு ஷார்ட்டாக கொடுக்கலாம். இவரோட பாட்டை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு no I have never. ஓகே, ஸோ ஆல் ரைட், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னும் வேறு என்ன கான்செப்ட்டில் உங்களுக்கு, இல்லை வேறு எந்த பர்டிகுலர் டாப்பிக்லையாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட அகாடமியில் டேரெக்டாக சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். We conduct online and offline classes. I'll see you in the next video. Till then, take care and bye.